ஓகே. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லிங்க்டின்லேயும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ லிங்க்டின்ல போஸ்ட் போடுறது இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகாது நமக்கு. ஓகே. ஸோ ஏன்னா வந்து அதில் ஏதோ டேட்டாபேஸ் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ என்ன நான் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் அதை வந்து ரிசீவ் பண்ணுறேன். பட் நோட்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் அனுப்பி விட்டுறேன். அண்ட் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட நான் பேக்கப் எடுத்து வச்சது இருக்குது. பட் வந்து 1-2 டாஸ்க்குக்கு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே. ஸோ அதனால் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நான் என்னோடய ஷீட்டில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து எல்லாருக்குமே நான் அசைன் பண்ணுவேன். எப்படி அசைன் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஷீட்டில் அசைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் டாஸ்க் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷீட்டில் நான் அனுப்பி விட்டுறேன். ஸோ என்ன டாஸ்க் அப்படிங்கிறதையும் நான் எண்ட் ஆஃப் த கிளாஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ நோட்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து அனுப்பி விட்டுருங்க. நான் குரூப்பில் வந்து நோட்ஸ் அனுப்பி விட்டுருவேன். நோட்ஸை வந்து நான் ட்ரைவ் லிங்க் வந்து ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லா நோட்ஸுமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த நோட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யாராவது நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. டேஷ்போர்டு வந்து நான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து பேமெண்ட் கேட்குது. கிட்டத்தட்ட $100 வந்து கேட்குறானுங்க. அது ஏன் வந்து ஆக்சுவலி 100 டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. பட் ஆனால் அது லாக் ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல, அது என்னென்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி மற்ற ப்ராசஸ்லாம் எல்லாமே நார்மலாக வந்து போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிங்க்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போஸ்ட் வந்து போடுறது, யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே நான் அதை அசைன் பண்ணுவேன் டெய்லியும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, லிங்க்டின்ல வந்து ஜஸ்ட் வந்து போஸ்ட் போட்டுருணும். ஓகே. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி ஒரு நம்ம டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சாட்ஜிபிட்டியில் நீங்கள் கண்டென்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் நடந்த விதத்தில், இல்லை வந்து ஏதாவது டெக்னிக்கலாக கான்செப்ட்ஸ் ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடந்த கான்செப்டில் யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ், இல்லை யாருக்காவது இது எரர் வருது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ அதுமாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல்டு காம்பனண்ட். ஓகே. காம்பனண்ட். ஓகே. ஸோ கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னா என்ன, அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு நீங்கள் வந்து கோடு ரைட் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. நம்ம வந்து இப்போ யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், ப்ராப்ஸ் மாதிரி கோடு ரைட் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. பட் இது ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட். இன்டர்வியூ லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இது. இது டெக்னிக்கலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து சில கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஒன்றுமே கிடையாது. கண்ட்ரோல்டு காம்பனண்ட் என்ன, அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல்டு காம்பனண்ட் அப்படிங்கிறது ரியாக்ட் வந்து டோட்டலாக அந்த காம்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல்டு காம்பனண்ட் உங்களுக்கு சிம்பிளாக கண்ட்ரோல்டு காம்பனண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ரியாக்ட் காம்பனண்ட்டை, ஓகேவா, ஸோ ரியாக்டுக்குள்ளே யூஸ் ஸ்டேட் இருக்கும். ஓகேவா? இந்த யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்டையர் காம்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரியாக்ட் வந்து இப்போ இந்த டாம் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ டாம் எலமெண்ட் இருக்குல்ல, இதை நான் வந்து டாம் எலமெண்ட் போகிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரியாக்ட் வந்து இந்த டாம் எலமெண்ட் இருக்கும், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலோட எலமெண்ட். அதாவது இந்த H1 டேக், இன்புட் டேக், இன்னும் அதன் டேக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா, இந்த JSX டேக்ஸ் நம்ம ரியாக்டில் சொல்லுவோம்.
ஸோ ரியாக்டாக இருந்தாலும் வாட் எவர் ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாம் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டாம் எலமெண்ட்ஸை ரியாக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா அது கண்ட்ரோல்டு காம்பனன்ட். ஸோ ரியாக்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இந்த யூஸ் ஸ்டேட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் சேஞ்ச் மூலியமா எடுத்து இல்லையா, ஆன் சேஞ்ச் மூலியமா எடுத்து ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வேல்யூவை யூஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்பிவிடுவோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். அப்போது ஒரு டாம் எலமெண்ட்டை அது வந்து ரியாக்ட் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இதே அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஓகேவா, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த டாம் எலிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃபாக அதுவே என்ன பண்ணியிருக்கும், இன்டர்னல் ஒரு டாம் எலிமெண்ட் இருக்கும், இன்டர்னலாக ஒரு ஸ்டேட் இருக்கும். ஓகேவா, இன்டர்னலாக ஒரு ஸ்டேட் வேல்யூ இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்த யூஸ் ரெஃப். ஓகேவா, அதுக்கு நம்ம எந்த விதமான ஸ்டேட் வேல்யூவும் எடுக்கல, பட் அதோட வேல்யூவை நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா. நேற்று என்ன பண்ணோம், யூஸ் ரெஃப்ங்கிற ஹூக் பார்த்தோம், நம்ம எந்த விதமான ஸ்டேட்டையும் யூஸ் பண்ணாமல் ஒரு வேல்யூஸ் என்ன பண்ணோம் எடுத்தோம். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம், கோடு எழுதி யூஸ் ரெஃப்ல கரண்ட் வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணோம். இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட். அதாவது இன்டர்னல் இந்த டாம் எலிமெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட் நம்ம சொல்றது. ஓகேவா, கண்ட்ரோல்டு காம்பனன்ட் என்ன அப்படின்னா ரியாக்ட் டு கண்ட்ரோல் த காம்பனன்ட் யூசிங் யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் ஸ்டேட், ஆன் சேஞ்ச் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரியாக்ட் வந்து ஒரு டாம் எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு டாம் எலிமெண்ட்டை ரியாக்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதுதான் டாக்குமெண்ட் கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னா டாம் எலிமெண்ட் தன்னைத்தானே செல்ஃப் ஸ்டேட்டை வச்சு அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கும். அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ரெஃப் அப்படிங்கிற மாதிரியான ஹூக்ஸை வந்து அது யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மீனிங். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து லைவாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். நான் இதில் வந்து கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து type 1.jsx நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை போயிட்டு ரீநேம் பண்ணிப்போம். அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள டைப் 1 இருக்கும், நான் டைப் 2ன்னு போட்டுக்கிறேன். இதையும் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ app.jsxல போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு h1 டேக் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் வந்து அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் எப்படி இருக்கும், அதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்போ வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் அப்படின்னா என்ன, நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட் வைக்கிறேன். ஓகேவா, ஒரு இன்புட் வந்து வைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன்.
சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைக்கிறேன். ஓகேவா, சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு நார்மல் கோடு தான், நார்மல் JSX கோடு தான். இதில் எந்த விதமான ஸ்டேட்டும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணல, எதுவுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணல. நார்மலாக வந்து ஒரு ஸ்டேட் கோடு. ஓகே, இப்போது நான் இதில் வந்து எந்த விதமான யூஸ் ஸ்டேட்டுமே எழுதலை. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஆன் சேஞ்ச் எழுதுறேன். ஓகே, ஆன் சேஞ்ச் கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு யூஸ் ரெஃப் வந்து எழுதுறேன். ஸோ இங்கே வந்து நான் எந்த விதமான யூஸ் ஸ்டேட்டுமே வைக்கல. ஓகே, ஸோ அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் அப்படின்னா எந்த யூஸ் ஸ்டேட்டுமே வைக்கல. ஸோ அந்த டாம் எலிமெண்ட் வந்து அதோட செல்ஃப் ஸ்டேட் வேல்யூவை வச்சு அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, தன்னைத்தானே அது வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப் கிரியேட் பண்ணுறேன். யூஸ் ரெஃப் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு எனக்கு வேல்யூ என்ன இருக்க போகுது அப்படின்னா, நல்லு நம்ம வந்து கொடுப்போம், இல்லைனா நம்ம எம்டியாக விட்டுறலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இன்புட் ரெஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா, ரெஃபில் இன்புட் ரெஃபில் நான் இப்படி வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டில் ஹேண்டில் சப்மிட்னு ஒன்று எழுதுறேன். ஓகேவா, ஹேண்டில் சப்மிட் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ். ஓகே, அலர்ட் மெசேஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த அலர்ட் மெசேஜில் என்ன இருக்க போது, நம்ம நேற்று பார்த்தோம் அந்த இன்புட், இதுலேருந்து நம்ம கரண்ட் வேல்யூவை எடுத்து அதோட வேல்யூவை நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட்டில் கரண்ட்டாக வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூவை எடுப்போம். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்டை நான் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஹேண்டில் சப்மிட் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் இதில் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த சப்மிட் எனக்கு அலர்ட் மெசேஜ் வந்து ஷோகேஸ் ஆகும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெஃப் வந்து கொடுத்து இந்த ரெஃப் எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இன்புட் பாக்ஸை ஜஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதில் எந்த விதமான ஸ்டேட்டும் ஹேண்டில் பண்ணல, எதுவுமே ஹேண்டில் பண்ணல, பட் நான் அந்த வேல்யூவை நம்ம எடுத்துட்டேன் இல்லையா. அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டேன். நான் வேணால் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நான் வேணால் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இன்புட் வேல்யூ ஹலோ வேர்ல்டுலாம் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வேல்யூஸ் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, வராதோ, ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எந்த விதமான யூஸ் ஸ்டேட்டுமே நான் டிக்ளேர் பண்ணல. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்புட் வேல்யூவை எடுத்து அதுக்கு ஒரு ரெஃப் கொடுத்து, ஸோ இந்த ரெஃப் வந்து ரெஃபரன்ஸாக நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ நான் இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஹேண்டில் சப்மிட்டுக்குள்ளே அலர்ட் கொடுத்து நான் அலர்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு நான் ஜஸ்ட் ஏதாவது வேல்யூவை டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ எனக்கு இங்கே வந்து எனக்கு அலர்ட் ஆகும். ஏன் அலர்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஹேண்ட்மிட்டில் எனக்கு கரண்ட் வேல்யூ வந்து இதில் வந்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால அது வந்து அலர்ட் வந்து வருது. ஓகே, இஃப் இன்கேஸ் எனக்கு வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே ஷோகேஸ் ஆகாது. இங்கே எந்த விதமான வேல்யூஸுமே எனக்கு வந்து வராது. நான் ஒன்ஸ் வேல்யூஸ் வந்து டைப் பண்ண பிறகு தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் வந்து வரும், இந்த அலர்ட் மெசேஜ் வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இதுதான் அன்கண்ட்ரோல்டு காம்பனன்ட்னு சொல்லுவோம். எந்த விதமான ஸ்டேட் வேல்யூமே நம்ம டிக்ளேர் பண்ணாமல் நம்ம அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம்.
இதில் எந்த விதமான ஆன் சேஞ்சும் இல்லை, எந்த ஸ்டேட்டும் நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணியே நான் வந்து இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே இன்டர்னல் ஸ்டேட் வச்சு அது எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கும். ஒவ்வொரு இன்புட்டட் எலமெண்ட்டுக்குமே இன்டர்னலாக ஒரு ஸ்டேட் வந்து டாம் எலமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட் எலமெண்ட்டை வச்சு அந்த ஸ்டேட் வேரியபிளை வச்சு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிட்டு. ஸோ இப்போ இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இதுமாரி நம்ம வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கோடு இருக்குது, இல்லை வந்து சில சில கோடு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரன் ஆகிறதுக்கு லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன நிறைய காம்பனண்ட் வந்து எழுதியிருப்போம், லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த யூஸ் ரெஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி அனிமேஷன்ஸ்க்கு, ஏன்னா அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த அந்த பேஜை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அனிமேட்டட் ஜிசாப் இல்லை 3JSலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ அந்தமாரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதை வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணிப்போம், அந்த அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அதை பெருசாக யூஸ் ஸ்டேட்லாம் டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதேமாரி அதாவது சில காம்பனண்ட் சில கோடு நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதில் யூஸ் ஸ்டேட்டும் இருக்கும், அதேமாரி ரெஃப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது அன்கண்ட்ரோல்டு காம்பனண்டா கண்ட்ரோல்டு காம்பனண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஜஸ்ட் அன்கண்ட்ரோல் காம்பனண்ட்னா என்ன? ஸோ அது இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு டாம் எலமெண்ட் இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு அது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா அது அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட். ஓகேவா, ஸோ தன்னைத்தானே அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், மீன்ஸ் அது இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு வந்து ஒர்க் ஆகும். அது அன்கண்ட்ரோல்டு நம்மளுக்கு காம்பனண்ட். கண்ட்ரோல்டு காம்பனண்ட் அப்படின்னா ரியாக்டே என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். யூஸ் ஸ்டேட்டை வச்சு இன்புட் பாக்ஸு, ஹேண்டில் சப்மிட் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் வந்து ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு காம்பனண்ட் சொல்லுவோம். அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னா இன்டர்னல் ஸ்டேட்டை வச்சு டாம் எலமெண்ட் தன்னைத்தானே அக்சஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம எந்த ஸ்டேட்டுமே எழுதாமல் ஜஸ்ட் இந்த யூஸ் ரெஃப்ல ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு கண்ட்ரோல்டு காம்பனண்ட், அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட். ஓகேவா, ஸோ இது எனக்கே குழப்பம், கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டுன்னு பேர் வாயில. ஓகே, ஸோ இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு காம்பனண்ட். ஓகேவா, ஸோ கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னா என்னன்னா சிம்பிளாக ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரியாக்ட் ஒரு காம்பனண்ட்டை அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா அது கண்ட்ரோல்டு காம்பனண்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சேம் அதே மாதிரியே நான் வந்து வைக்கிறேன், இந்த இதில் கொடுத்துட்டேன்னா சரி. ஓகே, இதில் யூஸ் ரெஃப் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி விட்டுறேன். டைப் 1 ஓகே, fail to resolve import CSS. ஓகே, ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் காம்பனண்ட்னா சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து பெரிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் வந்து போட்டது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸை ஸ்டேட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபுல்லாக ஸ்டேட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் ஸ்டேட் நான் வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட்டில் ஸ்டேட் வேல்யூ கொடுப்பேன். நான் ஜஸ்ட்டு நேமு செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் யூஸ் ஸ்டேட். ஓகேவா, இதில் வந்து இனிஷியலாக எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்க போது. ஸோ யூஸ் ஸ்டேட் எல்லாமே டிக்ளேர் ஆகிடுச்சு.
இதில் வந்து நான் ஜஸ்ட் ஆன் சேஞ்ச் எழுதுவேன். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச் எழுதுவேன். இதில் என்ன பண்ணுவேன், ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து செட் நேமில் e டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ கொடுக்குறேன்னா, ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுப்பேன்னா, ஒரு வேல்யூவில் ஸோ இந்த நேமை கொடுத்துருவேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஆன் சேஞ்ச் மூலயமா எனக்கு வேல்யூஸ் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக்கில் நான் அந்த வேல்யூவை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வேல்யூ இல்லை, நேமா, என் நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல டைப் பண்ணேன்னா இந்த நேம் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த காம்போனண்ட் இந்த டாம் எலிமெண்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து ஸ்டேட்டால் கண்ட்ரோல் ஆகுது. ஓகேவா? பட் அது அப்படி கிடையாது. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப் எழுதி இந்த ரெஃப் மூலயமா என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து எடுத்தோம். ஸோ அப்போது ஒரு ரியாக்ட் காம்போனண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டால் ஒரு அந்த எலமெண்ட் டாம் எலிமெண்ட் வந்து அந்த ஒரு ரியாக்டோட ஸ்டேட்டால் நம்ம கண்ட்ரோல் ஆகுது, இல்லை அந்த ரியாக்ட் வந்து அந்த டாம் எலிமெண்ட்டை டோட்டலாக கண்ட்ரோலில் எடுத்துக்குது அப்படின்னா தட்ஸ் கால்டு கண்ட்ரோல்டு காம்போனண்ட். அன்கண்ட்ரோல்டு காம்போனண்ட்னா இட்ஸ் அதோட செல்ஃப் ஸ்டேட் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுதான் சிம்பிள். இப்போ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த கண்ட்ரோல்டு காம்போனண்ட் தான். ஓகே, ஸோ இன்டர்வியூ பேஸில் வந்து சொல்லுவாங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை. ஓகே, இது வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ண கொஷின். ஸோ சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை. ஓகே, ஸோ இந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா இது கண்ட்ரோல்டு காம்போனண்ட் என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து அந்த ஸ்டேட்டை வச்சு அது வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இது. ஓகேவா? ஸோ ரியாக்ட் வந்து யூ ஸ்டேட்டை வச்சு எல்லா காம்போனண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மீனிங் இதுக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். வாட் இஸ் த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு கேட்டாங்கன்னா ரியாக்ட் கண்ட்ரோல் காம்போனண்ட், ரியாக்ட் கண்ட்ரோல்டு வித் ஆல் டாம் எலிமெண்ட்ஸ் யூசிங் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஓகேவா? இதான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இது கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து இவ்வளோதான் இந்த காம்போனன்ட்ஸில். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்டு காம்போனன்ட்ஸை நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எரர் ஹேண்ட்லிங், ஓகே, ஸோ எரர் ஹேண்ட்லிங், வேலிடேஷன், ஃபார்ம் வேலிடேஷன், ஓகே, வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இதில் ஓகேவா, எரர் ஹேண்ட்லிங், ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், இந்த லாகின் சப்மிட் பண்ணுறது, இது ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்டு காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வந்து அன்கண்ட்ரோல்டு காம்போனண்ட் வந்து ஸோ சிம்பிள் கோடு, ஓகேவா, சிம்பிள் ஃபார்ம்ஸு, சிம்பிள் இன்புட்டு, ஓகே, லோடிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது உங்களோட பேஜ் வந்து ரொம்ப லோட் ஆகுறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் ரேராக யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இது ரேர் தான், ஓகேவா, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுமாரி ஒரு சிம்பிளான கோடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அன்கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் கண்ட்ரோல்டு காம்போனண்ட்டை வந்து நம்ம எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் கண்ட்ரோல்டு காம்போனண்ட் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல்டு காம்போனண்ட், அன்கண்ட்ரோல்டு காம்போனண்ட். இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்தது வந்து சிம்பிளாக ஒரு எரர் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். ஒரு ஃபார்ம் வந்து வச்சுட்டு அந்த ஃபார்மில் எப்படி நம்ம வந்து ஜஸ்ட்டாக ஒரு எரர் வந்து ஷோகேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எரர் ஹேண்ட்லிங்க்கு வந்து நிறைய இருக்குது, நம்ம நிறைய விதமாக கோடு வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எரர் ஹேண்ட்லிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எரர்ஸ் நான் வச்சுக்கிறேன், எரர்ஸ்னு வச்சுட்டு சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா error.jsx refc நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ChatGPTக்கு போயிட்டு
simple input form React.js with CSS styling. ஸோ இதை நான் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். எரர் இது எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸை ஜஸ்ட் நான் இதில் வந்து CSS இந்த டைப்பில் ஓகே இது எடுக்கணும் பார்ப்போமா. இந்த எரரில் இந்த இதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஓகே. ஓகே டன். ஸோ சிம்பிளாக வந்து சாட்ஜிபிட்டிலேருந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? இதை நீங்கள் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து சாட்ஜிபிட்டிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நம்ம சாட்ஜிபிட்டிலேருந்து கோட் எடுத்து போடுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் போட்டுட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன் இதை. ஓகேவா? எனக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டைலிங்ஸ் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். தெரியலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சாட்ஜிபிட்டிலேருந்து எடுத்து கோடு எடுத்து போட்டுக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சரி, ஓகே.
நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பேசிக்காக வந்து இந்த ஃபார்ம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி செட் பண்ணுவோம், இந்த யூ ஸ்டேட்டில் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் இதில் என்ன இருக்குது, நேமும் இமெயிலும் எனக்கு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூ ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, கான்ஸ்டன்ட்டில் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்ம் செட் ஃபார்ம். ஓகே, ஸோ யூ ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி யூ ஸ்டேட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. மீன்ஸ் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக யூ ஸ்டேட் கிரியேட் பண்ணாமல் நம்ம இதேமாரி ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் வந்து நமக்கு வந்து செட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டோட 19 ஒரு ஹூக் வந்து ஒன்று இருக்குது. செட் ஸ்டேட் ஆக்ஷன் தான் நினைக்கிறேன், அது சரியா ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, அதையும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்படி தான் எழுதுவோம். ஸோ இப்போ வந்து நேமுக்கு வந்து ஒரு யூ ஸ்டேட் எழுதுவோம். நேம் செட் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஸ்டேட் எழுதுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இதுமாரி மேனுவலாக நம்ம வைக்கிறோம். ஸோ இமெயிலுக்கு நம்ம இமெயில் வைப்போம் இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதேமாரி ஸ்டேட் டிக்ளேர் பண்ணாமல் இப்போ இதேமாரி நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு இதுக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 இன்புட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா 10 யூ ஸ்டேட்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதேமாரி ஒரு காமனான யூ ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் செட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காமன் நேம் வச்சுட்டு காமனான ஒரு ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இப்போ அதில் நேம் இருக்கா, நேம் கோலன் கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் வச்சுட்டு இமெயில். ஸோ இமெயிலுக்கு வந்து இப்போ டபுள் கோட்ஸ் வச்சுட்டு இதேமாரி வச்சுட்டோம்னா சிம்பிள் நமக்கு. ஸோ அப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணால் செட் நேம்னு கொடுப்போம்ல, அப்போ இந்த இமெயிலுக்கு எப்படி நம்ம வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா அது இந்த செட் ஃபார்ம் மூலயமா நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை நான் வந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஸ்டேட் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறது. நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மையும் மெமரியில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி தான் எழுதுறோம், ஒன்றுமே கிடையாது. நான் உள்ள ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் என்னென்ன எனக்கு வேணுமோ அதை நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஆன் சேஞ்ச் எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஆன் சேஞ்ச் எழுத போகிறேன். நம்ம ஆன் சேஞ்ச் வந்து இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதில் வந்து ஆன் சேஞ்ச் போயிட்டு கொடுத்து செட் ஃபார்மில் ஸோ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் சேஞ்சில் வந்து நம்ம வந்து எழுதுவோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செட் ஃபார்மை ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும் இன்னொரு அட்வான்ஸ்டு மெத்தட் மீன்ஸ் இன்னொரு காமனான மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ஆன் சேஞ்ச் வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம போய் இப்போ வந்து ஒரு 100 ஃபார்ம் இருக்குது அப்படின்னா 100 ஃபார்ம்லையும் போயிட்டு இதேமாரி நம்மளால் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ கொடுத்து ஈவெண்ட்டை டிக்ளேர் பண்ணி ஃபார்மை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸ் வந்து டார்கெட் பண்ணி ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, எல்லாத்துலேயுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். எப்படி, கான்ஸ்டன்ட்டில் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸோ இதுக்குள்ளே எனக்கு கிடைக்கும், ஈவெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை இதுக்குள்ளே நான் இப்படி வந்து கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதுவேன். ஸோ எப்போதும் போல தான் நம்ம வந்து இந்த மேப்பிங் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுற டெக்னிக் தான், தென் வந்து ஃபில்டர் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். ஸோ செட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசல்ஸ். ஏன்னா இது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் தானே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம டேரெக்டாக இப்படி காப்பி பண்ணிக்கலாம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டேரெக்டாக இப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் வேல்யூவை டேரெக்டாக இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து இங்கே வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் வச்சு ப்ரீவியஸ் தான் காப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்படியும் காப்பி பண்ணிக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இ டாட் டார்கெட் டாட் நேம், ஓகேவா? இ டாட் டார்கெட் டாட் நேமில் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வைப்பேன். ஸோ இதேமாரி வைப்பேன். ஸோ இப்போ இந்த நேம் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அரேக்குள்ளே இருக்கும். எனக்கு இதேமாரி நேம் மட்டும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேக்குள்ளே இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு காமன் ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு பார்த்து இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு செட் ஃபார்ம் நான் திரும்பவும் எழுதுகிறேன். ஹேண்டில் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிட்டு செட் ஃபார்முக்குள்ளே ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுவேன். ஒரு அரே டைப்பில் டிக்ளேர் பண்ணுவேன். அரேக்குள்ளே இ டாட் டார்கெட் டாட் நேம், அந்த நேமில் அந்த நேம் இருக்கு. நேம் மீன்ஸ் நம்ம இங்கே ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமை டார்கெட் பண்ணுறோம். அந்த நேமில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இ டாட் டார்கெட் டாட் வேல்யூவை நம்ம டார்கெட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஹேண்டில் சேஞ்ச் இந்த நேமை பேஸ் பண்ணி போயிட்டு செட் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நேமை பேஸ் பண்ணி போயிட்டு செட் ஆகிக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதேமாரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி எழுதுறோம். ஓகே, ஸோ எல்லாரும் கனெக்ட் லைனில் தானே இருக்கீங்க? அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் டாஸ்க்காக வந்து அசைன் பண்ணுவேன் இது இன்னைக்கு. ஓகே, ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பண்ணியிருக்கணும். ஓகே டன். ஓகேவா? ஸோ இது ஆன் சேஞ்ச். இப்போ இதை எப்படி நான் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் கொடுக்குறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆன் சேஞ்சில் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ஹேண்டில் சப்மிட் கொடுப்போம்ல அதேமாரி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருவேன். ஆன் சேஞ்ச் கொடுத்துட்டு ஸோ எல்லாத்துலேயும் வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணுவேன் இல்லையா? ஸோ வேல்யூ எப்படி நான் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த வேல்யூஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் டாட் வச்சேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எனக்கு ரெண்டுமே எனக்கு வந்துடும். ஸோ இது நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேல்யூவில் ஃபார்ம் டாட் இமெயில், ஓகேவா? இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக வந்து செட் பண்ணிட்டேன். வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜஸ்ட் வந்து எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹேண்டில் சப்மிட் வந்து எழுதுகிறேன். கான்ஸ்டன்டில் ஹேண்டில் சப்மிட் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஹேண்டில் சப்மிட்டில் எப்போதுமே எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஈவெண்ட் கிடைக்கும் இல்லையா? எப்போ ஹேண்டில் சப்மிட் எழுதினாலும் ஒரு ஈவெண்ட் கிடைக்கும். அந்த ஈவெண்ட் இங்கே கால் பண்ணி prevent default அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும் இல்லையா? prevent default அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடணும். ஓகேவா? ஜஸ்ட் இதில் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் சப்மிட்டை நான் இப்போ இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஆன் கிளிக். ஸோ சில பேருக்கு தோணும் நம்ம வந்து அங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, HTML வந்து இங்கே வந்து ஆக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆக்ஷனில் போய்ட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா? இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன் சப்மிட்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஆக்ஷனுக்கு பதிலாக ஆன் சப்மிட்டில் நீங்கள் ஹேண்டில் சப்மிட்டை கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் ஒர்க், எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபார்மை வந்து ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டர்னு எனக்கு வரும். ஓகே, ஜஸ்ட் வேல்யூ இல்லாமல் கொடுத்தாலே எனக்கு சப்மிட்டர்னு வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளாக வந்து எழுதியாச்சு. இப்போ நார்மல் டிஃபால்ட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னா இந்த ரெக்கையோடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக எரர் ஹேண்ட்லிங்கில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெக்கையோடு கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே வந்து ஏதாவது டைப் பண்ணிட்டு தான் நான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். இங்கே நான் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ட் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து டிஃபால்ட்டாகவே ரெக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒன்று இருக்குது. ஓகே, பட் நான் இதை வந்து எடுத்து விட்டுறேன். இந்த ரெக்கையோடு எனக்கு தேவை கிடையாது. அதை இதை எடுத்து விட்டால் தான் எனக்கு நான் எழுதக்கூடிய இது வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். இப்போ எரரை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நான் பேசிக்காக சொல்லித்தரேன். இப்போ
ஓகேவா? போக போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு யூஸ் ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் எரருக்கு. கான்ஸ்டன்ட்டில் எரர் செட் எரர். ஓகே, ஸோ யூஸ் ஸ்டேட்டில் இப்போ வந்து இந்த எரரில் எனக்கு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எம்டி ஸ்ட்ரிங் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து என்ன இருக்குது, நேமு இமெயில் எனக்கு இருக்குது. ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ஃபார்ம் டாட் நேமு. ஓகேவா? இந்த ஃபார்ம் டாட் நேம். இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி வைக்கிறேன், நாட் ஆப்ரேட்டர். இதுக்கு பேரே நமக்கு நாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? தென் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர் ஆப்ரேட்டர் வைக்கிறேன், திரும்ப நாட் ஆப்ரேட்டர், ஃபார்மில் இருக்கக்கூடிய இமெயிலா இமெயில். இப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒருவேளை இப்போ வந்து நாட் ஆப்ரேட்டர்னா ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதேமாரி நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், அந்த இடத்துல எந்த வேல்யூம் இல்லைனா. ஓகேவா? அந்த இடத்துல எந்த வேல்யூம் இல்லை. இப்போ ஃபார்ம் டாட் நேமும் ஃபார்ம் டாட் இமெயிலும் எனக்கு இல்லைனா இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், எனக்கு எய்தரா ஒன்று எனக்கு வந்து ஃபார்ம் எனக்கு நேம் இல்லைனாலும் எனக்கு இது ஒர்க் ஆகும், இல்லை எனக்கு இமெயில் இல்லைனாலும் எய்தரா. அதுதான் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தாலே எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு ஷோ கேஸ் ஆகிடும், ட்ரூ தான் எனக்கு அவுட்புட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நாட் ஆப்ரேட்டரை இதுக்குள்ளே நான் கொடுத்ததுனால, சாரி இந்த எக்ஸ்க்ளமேட்டரி நாட் ஆப்ரேட்டர் இதுக்குள்ளே நான் கொடுத்ததுனால இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க், இப்போ நான் வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் எனக்கு இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதுதான் கண்டிஷன். நான் நாட் ஆப்ரேட்டர் இதுக்குள்ளே கொடுத்ததுனால, எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்ததுனால இதுக்குள்ளே எனக்கு எந்த வேல்யூவும் இல்லைனா, அதுதான் மீனிங். ஓகே, நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? ஸோ இதுக்குள்ளே எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஷோகேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த செட் எரருக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? இந்த செட் எரருக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணி விட்டுருவேன். ஸோ என்ன அப்படின்னா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆல் ஃபீல்ட்ஸ் ரெக்யர்ட் இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவேன், சும்மா எம்டியாக ரிட்டர்ன் போட்டுவிட்டுருவேன். ஏன்னா அது வேல்யூஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ இதோட மீனிங் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இந்த நேம் இல்லைனா இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து இல்லைனா எனக்கு என்ன ஆகணும், எனக்கு இது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் இல்லையா, இப்போ எப்படி நான் இதை வந்து எரரில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு இதுக்கும் வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு சிம்பிளாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நான் அந்த கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது டைப்பாக சொன்ன கண்டிஷனல் ரெண்டரிங் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கண்டிஷனல் ரெண்டரிங் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த கர்லி பிரேசஸ் போட்டு எரர், ஓகேவா, அந்த எரர் வந்து எனக்கு இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஏன்னா டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கும், எம்டியில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேக்லேயே ஏதோ ஒரு டேக்ல நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவேன் எரர். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக் நான் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், கர்லி பிரேசஸ் கொடுத்து நான் அந்த எரரை டிஸ்பிளே பண்ணுவேன். என்ன எரரோ அந்த எரரை டிஸ்பிளே பண்ணுவேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் நான் இன்டர்னலாக ஸ்டைலிங் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்னலாக ஸ்டைலிங் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதோட மீனிங் எனக்கு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு எரர் வந்து எம்டியில் இருக்குது, எம்டி ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்போது எப்போ நான் வந்து எம்டியாக கொடுத்து சப்மிட் பண்ணுறனோ, அதாவது எம்டியாக கொடுத்து நான் எப்போ சப்மிட் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஒருவேளை எனக்கு எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் ஏதாவது டைப் பண்ணிட்டு நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா? எப்போ நான் எம்டியாக நான் ஏதாச்சும் ஒன்று எம்டியாக நான் சப்மிட் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபீல்டு வந்து இங்கே ரெக்கவர் ஆகும். ஓகேவா? இந்த ஃபீல்டு வந்து எனக்கு செட் எரர் மூலயமா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு அங்கே சப்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக எரர் ஹேண்ட்லிங் எழுதுவேன். ஒருவேளை எனக்கு எந்த எரரும் இல்லை அப்படின்னா இங்கே செட் எரரில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் எம்டி ஆக்கி விட்டுறேன்.
ஒன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சப்மிட் ஆகிடும், எனக்கு அந்த செட் எரர் க்ளீன் ஆகிடும். ஒருவேளை நான் ஏதாவது நான் கொடுத்துட்டேன் அப்படி எதுவுமே கொடுக்காம நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செட் எரர் இங்கே அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த லைன். நம்ம ஒன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதே நம்ம இங்கேயும் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம வந்து சப்மிட் வந்து ஹேண்டில் சப்மிட் வந்ததுக்கப்புறம் கீழே வச்சிடலாம், இங்கே வச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபார்மையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் நம்ம சப்மிட் பண்ணி விட்டுறலாம். ஜஸ்ட் இந்த செட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் பண்ணி விட்டுறலாம். செட் ஃபார்ம் கொடுத்துட்டு நேமை போயிட்டு எம்டி ஆக்கி விட்டுறேன், இமெயிலையும் போயிட்டு எம்டி ஆக்கி விட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் நான் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதில் இருக்கக்கூடியது எனக்கு எம்டி ஆகிடும். ஸோ இதுக்கு தான் எம்டியாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து வேல்யூ வந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து இன்னொரு எரர் இதில் என்ன அப்படின்னா நேம். இப்போ வந்து நேம் மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எரர் வந்து ஷோகேஸ் ஆகும். ஓகேவா? இல்லை வந்து எனக்கு இப்படி வச்சுக்கலாம், எனக்கு வந்து பாஸ்வேர்டோட லென்த் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காமனாக ஒரு எரர் இதாச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்டோட லென்த்துக்கு ஒரு எரர் வச்சுக்கலாம். ஓ பாஸ்வேர்டு இல்லையோ அதில். ஓகே. ஸோ இப்போ வந்து நேமோட லென்த், இப்போ வந்து நேம் வந்து எனக்கு வந்து ஒரு 3 தான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எரர் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுட்டு இஃப் கண்டிஷன் மறுபடியும் வைக்கிறேன். இந்த ஃபார்மோட டாட் நேம் கொடுத்துட்டு டாட் அதுக்கு வந்து லென்த்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? லென்த்னு ஒன்று இருக்கும். இந்த லென்த் வந்து 3க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் வந்து ஷோகேஸ் ஆகும். செட் எரர். ஓகே, செட் எரரில் நேம் மஸ்ட் பி த்ரீ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருமா? கரெக்டாக இருக்குமா? ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக ரிட்டர்ன் போட்டுட்டேன். இப்போது நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் கொடுக்குறேன். இதில் வந்து நான் நேம் வந்து 2 மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த எரர் வரும். நேம் மஸ்ட் பி லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம 3க்கு மேலே வச்சுட்டு சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆகிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ் வந்து பேசிக்காக எரரை ஹேண்டில் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப டாப் எரர்லாம் கிடையாது. ஒரு பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா எரர் வந்து ஹேண்டில் பண்ணுறது. சிம்பிளாக ஹேண்டில் சப்மிட்டில் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த எரர். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணணும். 2வது ஸ்டெப்பு இந்த ஹேண்டில் சப்மிட்டுக்குள்ளே இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். சாரி, இந்த 2 இஃப் கண்டிஷனை நம்ம வந்து போடணும். 3வது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இதுமாரி நம்ம டிஸ்பிளே பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான் எரர் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பிகாஸ் இது நான் இங்கே வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவேன். டெஃபினட்டாக எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பண்ணியிருக்கணும். ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புரிஞ்சதில் எல்லாருக்கும் டவுட் யாருக்கு ஏதாவது இருக்கா? ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டவுட் வரும். ஸோ இதே மாதிரியே எனக்கு நான் இப்போ ஆக்சுவலி எப்படி பண்ணியிருக்கணும் சேம் லைக் எனக்கு அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் ஓகே, ஆல்ரெடி இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இதே மாதிரி இப்போ நான் எப்படி பண்ணணும் எனக்கு அதே மாதிரியான எரர் ஹேண்ட்லிங். எனக்கு வந்து நான் சப்மிட் எதுவுமே கொடுக்காம சப்மிட் கொடுத்தா ஆல்வேஸ் ரெக்யூர்னு வரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் சப்மிட்னு எனக்கு வந்துட்டு இது எல்லாமே கிளியர் ஆகணும். தென் ஒருவேளை நேம் வந்து நான் கேரக்டர் வந்து பிலோவாக நான் வைக்கிறேன் அப்படின்னா இதுமாரி எனக்கு எரர் வந்து ஷோகேஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சுதுல? ஓகே, ஸோ இதேமாரி எனக்கு வந்து டாஸ்க் வந்து எனக்கு அசைன் பண்ணணும். நான் வந்து டாஸ்க் யாரெல்லாம் நீ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்கும் டாஸ்க் வந்து அசைன் பண்ணிட்டு நான் அந்த ஷீட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ எல்லாருமே மஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு இது பண்ணியிருக்கணும். ஓகே ஓகே, ஸோ எல்லாருமே போட்டிங்களே அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடியா டன். ஸோ டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம், ஸோ மற்றவங்க லீவ் ஆகிக்கலாம்.
தேங்க்யூம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஆ ஆமாப்பா, ஆமாம்மா. லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடணும். ஆ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஆ லிங்க்டின்ல வந்து நான் குரூப்ல வந்து சொல்றேன். என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்ட்டு. ஓகே. ஜஸ்ட் வந்து யூஸ் ரெஃபோ வந்து சாரி இந்த கண்ட்ரோல்டு காம்போனன்ட்டும், அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட்னா என்ன அப்டிங்கிறத நீங்க ஜஸ்ட் வந்து எடுத்து எழுதி எனக்கு வந்து போஸ்ட் வந்து போடணும். ஓகே. ஸோ அது என்னங்கிறத குரூப்ல தான் இனிஷியேட்டிவ் பண்றேன். எரர் பார்ட்னா எதுப்பா கேட்குறீங்க?